بسم الله الرحمن الرحيم ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பேரருளும் நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக என இத்தருணத்தில் பிரார்த்தித்த வண்ணம் எனது உரையினை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றில் நமக்கு ஏராளமான படிப்பினைகள் இருக்கிறது. அதே போல் நபிகளாருடைய அந்த இறக்கும் தருவாயில் நமக்கு ஏராளமான விஷயங்களை நபிகளார் வலியுறுத்தி தன்னுடைய செயலாக உள்ளதை காட்டியிருக்கிறாங்க. ஒரு விஷயத்தை வலியுறுத்தி சொல்வது இருக்கிறது, இன்னொன்று மற்றொன்று அதை தான் வலியுறுத்தி செய்தது மற்ற மக்களுக்கு கட்டாயப்படுத்தும் விதமாக செய்யக்கூடியதும் இருக்குது. இப்படி ரசூல்லா ஏனைய விஷயங்களை தன்னுடைய மரணத்தின் போது என்னென்ன இருக்காங்க செய்து காட்டியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்க, தன்னுடைய மரணம் தனக்கு வந்து விட்டது என்பதை அறியக்கூடிய விஷயத்தை சொல்கிறாங்க. கான யாரிது அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் குர்ஆன குல்ல ஆமின் மர்ரத்தன். ஒவ்வொரு தடவையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் ரசூலுல்லாவுக்கு ஒரு தடவை குர்ஆன் எடுத்து காட்டப்படும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னா ரமதானுடைய மாதத்தில் ரசூலுல்லாஹ் கிட்ட என்ன பண்ணுவாங்க, ஒரு தடவை குர்ஆனை எடுத்து காட்டுவாங்க. இது ஒரு தடவை நடக்கும். அதற்கடுத்து ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுறாங்க, ஃபஅலல அலைஹி மர்ரத்தைனி ஃபில் ஆமி அல்லதி குபில. ரசூலுல்லாஹ் கைப்பற்றப்படக்கூடிய அந்த ஆண்டில் 2 தடவை குர்ஆன் எடுத்து காட்டப்பட்டது. இப்போ 2 தடவை குர்ஆன் எடுத்து காட்டப்பட்டோன்னே அந்த நேரத்தில் ஆயிஷா நாயிட்ட சொல்கிறாங்க, எனக்கு மரணம் நெருங்கி விட்டதுன்னு நான் நினைக்கிறேன். என்றால் எப்பொழுதுமே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தடவை என்ன பண்ணுவாங்க, குர்ஆனை எடுத்து காட்டுவாங்க. ஆனால் இந்த தடவை 2 தடவை என்ன பண்ணுறாங்க, குர்ஆனை எடுத்து காட்டுறாங்க. எனக்கு மரணம் நெருங்கி விட்டது என்று நினைக்கிறேன்னு ஆயிஷா நாயிட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்க. இப்படி குறிப்பிட்டு காட்டக்கூடிய இந்த வேளையில் நபிகளாருக்கு நோயினுடைய நிலை என்பது, அவருடைய உடல்நிலை என்பது மிகவும் மோசமாக மாறக்கூடிய அந்த சூழ்நிலையில் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆயிஷா நாயகி அவங்களுடைய வீட்டில் இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய அந்த சூழல் என்ன பண்ணுறாங்க, அவர்கள் தன்னுடைய மற்ற ஏனைய மனைவிமார்கள்ட்ட என்ன பண்ணுறாங்கன்னா அனுமதி கேட்குறாங்க. தன்னுடைய மனைவியாக இருக்கக்கூடிய மற்ற ஏனைய மனைவிமார்கள்ட்ட என்ன பண்ணுறாங்க, அனுமதி கேட்குறாங்க. அப்போ அனுமதி கேட்டின அடிப்படையில் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, சரி அல்லாஹ்வுடைய தூதர் முடியாமல் இருக்கிறாங்க, நாம் என்ன பண்ணுவோம், அனுமதி கொடுப்போம்னு எல்லா மனைவிமார்களும் ரசூலுல்லாஹ்க்கு அனுமதி கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய விருப்பம் ஆயிஷா நாயகி அவங்களுடைய வீட்டில் தங்குறது தான். அவள் இப்படி இருக்கும்பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சாச்சாவாக இருக்கக்கூடிய அப்பாஸ் அவர்களும் இன்னொரு நபரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ரசூலுல்லாவை தோளில் அவங்க கை போட்டவங்களாக அவருடைய கால்கள் தரையில் அப்படியே பதித்தவர்களாக என்ன பண்ணுறாங்க, ஆயிஷா நாயகி அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. இப்போ ஆயிஷா நாயகி வீட்டில் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்க, எல்லோருக்கும் மரண வேதனை என்பது எப்படி, அதாவது எல்லோருக்கும் 1 மடங்கு இருந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு கொடுக்கப்படக்கூடிய வேதனை என்பது 2 மடங்காக இருக்குது, 2 மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய வேதனையாக இருக்குது என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்கிறாங்க, ஹரீகு அலைய மின் சபியை ஹிர்பன். அப்போ அடுத்து சொல்லி காட்டுறாங்க, என் மீது என்ன ஒன்றுங்க, ஒரு தோளாலான பாத்திரம் இருக்குது இல்லை, இதில் 7 பாத்திரங்களை எடுத்து அதனுடைய தண்ணீர்களை ஊற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது அதில் ஹப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் மீது பாத்திரத்தில் தண்ணி எடுத்து ஊற்றுறாங்க. எந்த அளவுக்குன்னா ரசூலுல்லாஹ் போதும் என்று சொல்ல அளவுக்கு ஊற்றுறாங்க. ஏன் அவங்க ஊற்றுறாங்கன்னு சொன்னால் அடுத்தது சொல்கிறாங்க, இல்லை அல்லி அஹதகு இளன்னாஸ், நான் என்ன ஒன்றும் மக்கள் பக்கம் என்ன அறிவுரை சொல்லணும், மக்களுக்கு நான் என்ன ஒன்றும் மார்க்கத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணுறாங்க, ரசூலுல்லாஹ் மீது அதிகமாக தண்ணீர் ஊற்ற சொல்கிறாங்க. காரணம் என்னவென்று சொன்னால், ஒன்று மரணத்தினுடைய வேதனை, நோயுடைய தாக்கம் இருக்குது. மற்றொன்று என்னென்னா, அவர்களுக்கு அடிக்கடி மயக்கம் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. அவர்கள் புத்துணர்ச்சி பெறுவதற்காக, மக்களை அதிகமாக நல்வழியின் பக்கம் அழைப்பதற்காக, மக்களுக்கு அறிவுரை சொல்வதற்காக என்ன பண்ணுறாங்க, இப்படி தன் மீது தண்ணி ஊற்ற சொல்கிறாங்க. தண்ணீரும் ஊற்றுறாங்க. ஒரு கட்டத்தில் ஜமாத்துடைய தொழுகைக்கு அழைப்பு வருது, ஹையால ஸலா என்று அழைப்பு வருது. அழைப்பு வந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுக்க போகிறாங்க. எடுக்கிறாங்க. எடுத்த உடனே அந்த நேரத்தில் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, மயங்கி விழுகிறாங்க. தன்னுடைய நிலை அறியாமல் அங்கே விழுகிறார்கள்.
மறுபடியும் உது செய்கிறார்கள், மறுபடியும் அதே நிலை. மறுபடியும் உது செய்கிறார்கள், மீண்டும் 3வது அதே நிலை. மறுபடியும் 4வது உது செய்கிறார்கள். தன்னுடைய தோழர்கள் மூலியமாக, 2 தோழர்கள் மூலியமாக, அப்பாஸ் மற்றும் இன்னொரு தோழர் மூலியமாக அவருடைய தோள்பட்டையின் மீது கையை போட்டவர்களாக தன்னுடைய பெரு விரலை அந்த பூமியிலே அப்படியே பதித்தவர்களாக என்ன பண்ணுறாங்க, பள்ளிவாசல் போகிறாங்க. இதை பார்த்து சொல்கிறாங்க ஆயிஷா நாயகி, நான் இப்பொழுதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி செல்லக்கூடியவர்களாக இருப்பதை பார்ப்பதை போன்று இருக்குது. அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தொழுகைக்காக, ஜமாத்தினுடைய அந்த வக்துக்காக அதிகமாக செலவிட்டாங்க. தன்னுடைய மரண தருவாயில் மற்ற மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மரண வேதனை விட 2 மடங்கு இருக்கும் பொழுதும் மக்களுக்கு அறிவுரை செய்யணும், ஜமாத்துடைய தொழுகையில் கலந்து கொள்ளணும் என்ற அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி முற்பட்டாங்க. இன்னைக்கு காலத்தில் உள்ள மக்களுடைய நிலையை நாம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், இந்த ரமதானுடைய மாசத்தில் கூட என்ன பண்ணுறாங்க, சில மக்கள் ஜமாத்துடைய தொழுகைக்கு கடமையான வக்துக்கு வர்றாங்க. ஆனால் மற்ற தொழுகைக்கு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அதனுடைய நிலை வேறுபாடு இருக்குது. என்ன பண்ணுறாங்க, தனக்கு உடல்நிலை சரியில்லை, உடம்பு வலிக்குது, மாத்திரை போட்டிருந்தேன், தலை வலிக்குது, காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்குது என்பதை போன்ற சின்ன காரணங்களை சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா தொழுகையை தள்ளி போடுறாங்க. இன்னும் பலர் வந்து தொழுகையை விட்டு விடுறாங்க. கேட்டால் எனக்கு இது போன்ற பிரச்சனைகள் இருக்குது, இது போன்ற நிலைகள் இருக்குது. இன்னும் பலர் நோயே இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னுடைய தொழுகிறதே கிடையாது. சரி நாளைக்கு பார்த்துக்குருவோம், இன்றைக்கி 2 வக்து விட்டுட்டோம், அல்லாஹ் எப்படி இதுக்கு கேள்வி கேட்கத்தான் போகிறான், அப்போ நாளைக்கு மறுபடியும் என்னணும் சரியான முறையில் ஃபஜ்ரில் ஆரம்பித்து இஷா வரையும் சரியான முறையில் தொழுதுருவோம், ஜமாத்தோடு தொழுதுருவோம், சரியான முறை நாளையிலேருந்து எல்லா நாளும் பக்துகளை கடைபிடிச்சிருவோம் என்றெல்லாம் சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா தனக்குள்ளே ஒரு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இது போன்ற சூழ்நிலைகளில் இந்த மக்கள் இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை என்பது நமக்கு முன்னுதாரணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக அப்படி பாடுபட்டாங்க, தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இன்னும் அழைப்பு பணியை மக்கள் மத்தியில் ஏவுவதற்காக அதிகமாக சொன்னாங்க. அப்படி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் யா முஆதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, யமன் வாசிகள் வேதவாசிகள்கிட்ட நீங்கள் போயிட்டு என்ன பண்ணுறீங்க, அல்லாஹ்வுடைய இந்த வேதத்தை பற்றி நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னு சொல்லக்கூடிய அந்த சொல்லிடுறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க அந்த நேரத்தில், இன்னக்க அல்லாஹ் தல்கானி பாத ஆமிஹாதா, இந்த வருஷத்துக்கு பின்னாடி நீங்கள் என்னை சந்திப்பீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியலை என்று சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாங்க, ஒல அல்லக்க அல்லா தமுர்ர பி மஸ்ஜிதி ஓ கபுரி, இதுக்கு பின்னாடி நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் அந்த நேரத்தில் நீங்கள் என்னுடைய இந்த பள்ளிவாசலையும் என்னுடைய கபரையும் தான் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் பக்கா முஆத் வந்து அழுகுறாங்க. அப்போ அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் வந்து தன்னுடைய மரண தருவாயிலையும் இந்த மக்களுக்காக இந்த வேதத்தை எடுத்து சொல்லுங்கள், அந்த மக்கள்கிட்ட வேதத்தை எடுத்து சொல்லுங்கள், அவங்க ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொன்னால் அவர்கள் மீது 5 வக்து தொழுகை இருக்குன்னு சொல்லுங்கள், அவர் தொழுகை சரியான தொழுகக்கூடிய ஆளாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க மீது ஜக்காத்து கடமையாக இருக்குன்னு சொல்லுங்கள் என்றெல்லாம் அனுப்பி வைக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டினாங்க, இதுக்கு பின்பாக நான் உயிரோடு இருப்பேனான்னு தெரியாது, இதற்கு பின்பாக நீங்கள் இங்கே வந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பார்க்கக்கூடிய என்னுடைய பள்ளியும் என்னுடைய கபூராகத்தான் இருக்கும், வேறு எதையும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டுறாங்க. அதற்கு பின்பாக அந்த மக்கள் மத்தியில் போய் சொல்கிறாங்க, மார்க்கத்தை சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு மறுபடியும் ரசூலுல்லாஹ் கிட்ட வர்றாங்க. வரக்கூடிய அந்த சூழ்நிலையில் மதீனாவில் அவர் பார்த்தது அல்லாஹ்வின் தூதருடைய பள்ளிவாசலையும் இன்னும் அல்லாஹ்வின் தூதருடைய கபூரையும் தான் பார்த்தாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் அந்த நேரத்தில் உயிரோடு இல்லை. தன்னுடைய அந்த நிலையில் கூட, தான் மரணிக்கக்கூடிய அந்த சூழ்நிலை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியது மக்களுக்கு சரியான முறையில் இந்த மார்க்கத்தை எடுத்துரைக்கணும், மக்களுக்கு சரியான முறையில் இந்த பணியை சொல்லணும். ஏன்னா அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டும்போது, ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு காட்டும்போது, குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்பூஇன், நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒவ்வொருவரும் பொறுப்பாளிங்க, ஒவ்வொரு பொறுப்பாளினும் நீங்கள் தான் செய்த அந்த செயலுக்கேற்ற தன்னுடைய பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவீங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. சொல்லப்பட்ட ரசூலுல்லாஹ்வே மற்ற மக்களுக்கு அதை எப்படி எடுத்துரைக்கணும், எந்த நேரத்தில் எடுத்துரைக்கணும் என்பதை போன்ற பார்க்கணும். எனக்கு எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நான் சரியான முறையில் எடுத்துரைப்பேன், சரியான முறையில் சொல்லுவேன் என்று என்ன பண்ணாங்க, ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லி காட்டினாங்க. இன்னும் சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்கப்படுது, அல்லாஹ்வுடைய தூதரே எங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை வலியுறுத்துங்க, வசியத்தாக கொடுங்க, உங்களுடைய அந்த வசியத் என்ற இந்த இடத்துல சொல்லக்கூடியது என்னென்னா அவங்களுடைய அந்த சொத்தை பற்றி கேட்கப்படும் பொழுது அதில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அவுசா பில் குரான், நீங்கள் என்ன பண்ணுங்க, குரானை அதிகமாக பற்றி பிடித்து கொள்ளுங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. சொன்ன உடனே அந்த நேரத்தில் வந்து இன்னும் சொல்லி காட்டுறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, லா எக்தசிமு வரிசத்தி தீனாரன் ஃபஹுவ சதகத்துன், என்னுடைய செல்வத்திலிருந்து என்னுடைய தீனாரிலிருந்து 1 தீனார் என்ன கிடையாது, யாருக்கும் பிரித்து கொடுக்கப்படாது,
அது எல்லாமே சதக்கா தான். ரசூலுல்லாஹ்வுடைய சொத்தை பற்றி கேட்கப்படுது. மக்களுக்கு பொதுவாக சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த குர்ஆனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்க, குர்ஆனை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்க. தன்னுடைய வாரிசுக்கு சொல்லும் பொழுது என்னுடைய வாரிசுக்கு எந்த ஒரு தீனாரும் கிடையாது, எந்த ஒரு செல்வமும் கிடையாது, அவை அனைத்துமே என்னது சதக்கா தான், தர்மம் தான் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. மற்ற ஏனைய மக்களுக்குள்ள விஷயங்களை நாம் பார்த்தோமே ஆனால், மற்ற மனிதர்கள் இருக்கிறாங்கன்னா அவர்களுக்குள்ள தனி சட்டம். தன்னுடைய குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வசியத் செய்ய முடியாது, அவங்க மரண சாசனம் எழுதி வைக்க முடியாது. என்னுடைய மூத்த மகனுக்கு இது, என்னுடைய இளைய மகனுக்கு எது, என்னுடைய மகளுக்கு எதுன்னு எழுதி வைக்க முடியாது. இவர் மரணத்திற்கு பின்பாக என்ன பண்ணலாம், அதை பிரித்து கொடுக்கணும். மகனுக்கு இவ்வளோ கொடுக்கணும், மகளுக்கு இவ்வளோ கொடுக்கணும், அல்லாஹ் சொன்ன சட்டப்படி பிரித்து கொடுக்கணும். இதுவே அவர் தன்னுடைய அந்த இறக்கக்கூடிய நபர் வந்து தன்னுடைய சாச்சாவுக்கோ, தன்னுடைய மாமிக்கோ, தன்னுடைய சகோதரனுக்கோ, இன்னும் தன்னுடைய நெருங்கிய உறவினருக்கோ, நண்பர்களுக்கோ இவ்வளோ கொடுத்துருங்க, இவ்வளோ என்ன ஒன்றுங்க, நான் இவருக்கு இவ்வளோ வசியத் செய்கிறேன், இவ்வளோ மரண சாசனம் செய்கிறேன் என்று சொல்லலாம். ஆனால் தன்னுடைய சொத்துக்களை யாருக்கு கொடுக்கணும், முதலாவதாக தன்னுடைய பிள்ளைகள் கொடுக்கணும். கடனை அடைத்தது போக தன்னுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் என்ன ஒன்றும் அது பங்கு பிரித்து கொடுக்கணும். இது மற்ற மனிதனுக்குள்ள சட்டம். ஆனால் நபிமார்களுடைய சட்டம் என்பது வேறு. இந்த இடத்துல ரசூலுல்லாஹ்வுடைய மற்ற ஏனைய நபிமார்களுடைய சொத்து என்பது அது அரசாங்கத்திற்குரியது தான், அது தன்னுடைய வாரிசுகளுக்கு செல்லாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டினார். இன்னும் சொல்லி காட்டும் பொழுது இந்த இடத்துல ரசூலுல்லாஹ்வுடைய மகளாக இருக்கக்கூடிய ஃபாத்திமா அவர்கள் இன்னொரு காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அபூபக்கர் அவருடைய ஆட்சி காலத்தில் வந்து சொத்தை கேட்பாங்க. என்னுடைய தந்தைக்கு இருக்கக்கூடிய அந்த சொத்தை கொடுங்க, என்ன என்பதை பின்னாடி பார்ப்போம். அப்போ என்ன பண்ணுவாங்க, அதை கேட்பாங்க. கேட்கும் பொழுது கொடுக்க மாட்டாங்க. இல்லை, இது வந்து என்னது, இது வந்து அல்லாஹ்வுடைய சொத்து என்பது இது வந்து அரசாங்கத்திற்குரியது, இது என்ன முடியாது, உங்களுக்கு கொடுக்க முடியாது என்று ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. இப்போ இப்படி ஏராளமான இடங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற விஷயங்களை அதிகமாக குறிப்பிட்டு காட்டினாங்க. இன்னும் சொல்லி காட்டும் பொழுது இன்னும் தன்னுடைய மரண தருவாயில் எந்த அளவிற்கு இருந்தாங்க, எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க என்பதை ஆயிஷா நாயகம் குறிப்பிட்டு காட்டுறாங்க, சொல்லி காட்டுறாங்க. ஓ பைன சஜிரி ஓ நஹரி, ரசூலுல்லாஹ் என்னுடைய வயிற்றிற்கும் இன்னும் என்னுடைய குடலுக்கும் இடையில என்ன பண்ணாங்க, நெருக்கமாக கட்டி அணைத்தவர்களாக இருந்தாங்க. அப்போது அவருடைய உடல் என்பது ரொம்ப கனமாக இருந்தது. அந்த அளவிற்கு ரசூலுல்லாஹ்வுக்கு வேதனை இருந்தது. அப்படி வேதனை இருக்கும்போது அந்த நேரத்தில் சொல்கிறாங்க, ஷகஃப நஸ்ரல்லாஹ், அவர்கள் என்ன பண்ணாங்க, அல்லாஹ்வுடைய உதவி என்ன பண்ணாங்க, தேடினாங்க. இன்னும் என்ன பண்ணாங்கன்னு சொல்லும் பொழுது அவருடைய பார்வை என்பது நிலை குத்தி இருந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய பார்வை என்பது நிலை குத்தி இருந்தது. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் பார்த்து கேட்டாங்க, ஃபி ரஃபீகில் ஆலா, ஃபி ரஃபீகில் ஆலா, ஃபி ரஃபீகில் ஆலா. அல்லாஹ்ல கேட்குறாங்க, இறைவா உயர்ந்த தோழருடன் நாக்கு, உயர்ந்த தோழருடன் நாக்கு, உயர்ந்த தோழருடன் நாக்கு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டாங்க. உயர்ந்த தோழர்னா யாரு, நபிமார்களுடன் நல்லடியார்களுடன் நாளை மறுமை நாளில் சோனத்திலே நாக்கு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கேட்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. இன்னும் சொல்லும் பொழுது இன்னும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு மிகவும் முடியாத கட்டமாகுது, மிகவும் ரொம்ப என்ன பண்ணுறாங்க, கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் வந்து அல்லாஹ் கிட்ட கேட்குறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறாங்க, இன்னலி மௌத்தி சக்கராத், மௌத்துக்கு இந்த மௌத் இருக்குதே இதுக்கு அதிகமான வேதனை இருக்குது, சக்கராத்துடைய அந்த வேதனை இருக்குது என்பதை ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுறாங்க. இப்போ மரணத்தினுடைய தருவாயில் ஒவ்வொரு மனிதரும் கஷ்டப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. யாராக இருந்தாலும் எப்படி சொல்லப்படும், மரணத்தினுடைய நிலையில் இருக்கும்போது சொல்லும்போது என்ன அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், குல் நபியா நீங்கள் சொல்லுங்கள், இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு, எதிலிருந்து இவர்கள் விரண்டோடுகிறார்களோ அப்படிப்பட்ட மரணம் இருக்குல்ல, ஃபஇன்னஹு முலாக்கிக்கும், அது வந்து என்ன ஒன்று உங்களை சந்திக்கும். நீங்கள் போய் மௌத்தை சந்திக்க போகிறது கிடையாது, உங்களுக்கு வயசாகிட்டே போகிறதுக்காக நீங்கள் மௌத்தை அடைய நீங்களாக போயிடணும் கிடையாது, இங்கேருந்து தர்மபுரி போகிற மாதிரி, இங்கேருந்து மதுரை போகிற மாதிரி நீங்களாக போயிடணும் கிடையாது, மௌத்தை அடைய போகிறது கிடையாது, அந்த மரணம் தான் உங்களை சந்திக்கும் என்று இறைவன் குறிப்பிட்டு காட்டுறான். இன்னும் பல இடங்களில் சொல்லும் பொழுது அவருடைய பார்வை நிலை குத்தி இருக்கும், அவருடைய உயிர் தொண்டைக்குள்ளே அடையும், அவருடைய கை கால்கள் எப்படியும் பின்னிக்கொள்ளும் என்பதை போன்ற விஷயங்களை மரணத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இப்படிப்பட்ட மரணம் அதிகமாக மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய இந்த வேதனை என்பது இதை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதனை என்பது அதிகம். இப்படிப்பட்ட இந்த வேதனையில் ரசூலுல்லாஹ் இருக்கும்போது அந்த நேரத்தில் ஏராளமான நல்ல மல்களை செய்தாங்க. இன்னும் சொல்லி காட்டியது கடைசியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம், ஃபி ரஃபீகில் ஆலா, இறைவா உயர்ந்த தோழருடன் என்னை ஆக்கு என்று சொன்னபடியே தன்னுடைய கை என்ன பண்ணாங்க, அப்படியே கீழே விட்டாங்க. அல்லாஹ்வின் தூதருடைய ரூஹ் அல்லாஹ்விடத்தில் போயிருச்சு. அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த உயிரை எடுத்துக்கொண்டான். இப்போ
கடைசி நேரத்தில் கூட அவர்கள் கேட்டது, இறைவா எனக்கு சொர்க்கத்தை கொடுத்துரு, சொர்க்கத்தில் நீ கொடுக்க வேண்டிய முக்கியமான இடம் என்பது என்னுடைய தோழர்கள், உயர்ந்த தோழர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்தை நான் ஆக்கிரு, அந்த இடத்தை என்னை சங்கமிக்க செய் என்பதை போன்ற விஷயங்களை ரசூலுல்லாஹ் அதிகமாக கேட்டாங்க. முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்க, சொர்க்கத்திற்கு வாக்களிக்கப்பட்டவங்க, எல்லா விதமான நன்மையான காரியங்கள் செய்தவங்க. மக்கள் மத்தியில் இன்னைக்கு இருக்கக்கூடிய நபர்கள் தர்மம் செய்வதற்காக அதிகமாக ஒரு இடத்துல பேச வேண்டியது இருக்குது, அதிகமாக சொல்ல வேண்டியது இருக்குது. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய நிலை அப்படி கிடையாது. ரசூலுல்லாஹ் ரமதானுடைய மாதம் வந்துவிட்டுன்னு சொன்னால் அந்த நேரங்களில் புயல் காற்றை விட அதிகமாக தர்மம் செய்வாங்க. ஒரு நபர் ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து எனக்கு தர்மம் கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா கொடுப்பாங்க, மறுபடியும் அந்த நபர் கேட்டால் கொடுப்பாங்க, மறுபடியும் கொடுப்பாங்க. தன்னிடம் இல்லை என்று சொல்கின்ற அளவிற்கு இருக்கின்ற எல்லா செல்வத்தையும் கொடுப்பாங்க. இன்னும் நபிகளுடைய நிலையை பார்த்தோம்னு சொன்னால் தன்னுடைய வீட்டில் உகது மலை அளவு செல்வம் இருந்து அந்த செல்வத்தை 3 நாட்கள் தன்னுடைய கடனுக்கு போக மிச்சம் எதுவுமே எஞ்சிருக்காத அளவிற்கு என்ன தர்மம் செய்திருவேன்னு சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு தர்மகர்த்தாவாக இருந்தாங்க. இன்னும் அதிகமாக நன்மை செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க, அதிகமாக தொழக்கூடிய மக்களாக இருந்தாங்க, அதிகமாக அழைப்பு பணி செய்யக்கூடிய மக்களாக இருந்தாங்க, அதிகமாக போரில் கலந்து கொண்டார்கள். இப்படி ஏராளமான நன்மைகளை செய்யக்கூடிய நபியாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தாலும் அவருடைய மரண தருவாயில் இருந்த போதில் கூட தொழுகையில் நாட்டினாங்க, அழைப்பு பணி செய்தாங்க, அதிகமாக அல்லாஹ்விடத்தில் சோனத்தையும் சோனத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய தோழரையும் சந்திக்க வேண்டும், அங்கே நிலையாக இருக்க வேண்டும் பிரார்த்தனை செய்தாங்க. எப்படிப்பட்ட ஆள், எப்படிப்பட்ட நபராக இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய வாழ்விலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன? அதிகமாக நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நல்ல அமல்கள் செய்யணும். அதிகமாக நல்ல அமல்கள் செய்தாலும், அதிகமாக தொழுதாலும், அதிகமாக தர்மம் செய்தாலும், எந்த ஒரு நல்ல காரியங்களை செய்தாலும் என்னுடைய இறைவனிடத்தில் நான் அதிகமாக பிரார்த்திக்கக்கூடியவனாகவும் அதிகமாக கேட்கக்கூடியவனாகவும் நான் அவனுடைய அடிமையாக இருக்கிறேன். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், எந்த ஒரு நன்மையை காரணத்துக்கான கூலியாக இருந்தாலும், எல்லா விதமான விஷயங்களுக்கும் என்னுடைய இறைவன் அவன்தான் கொடுப்பான். என்னால் எதுவும் பெற முடியாது, எனக்கு என்று தனியாக எதுவும் கிடையாது, நான் என்னால் தனியாக எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது, என்னால் முயற்சி மட்டுமே செய்ய முடியும். அதற்கான கூலி என்பது, அதற்கான ஏற்பாடு என்பது, அதற்கான முழுமையான விஷயங்கள் என்பது என்னுடைய இறைவன் எனக்கு கொடுக்கிறது. நான் அதற்காக அதிகமாக கேட்பேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி நொடியில் தன்னுடைய மனைவியின் மடியில் இருக்கும் பொழுது அவர்கள் கேட்டாங்க. இப்படிப்பட்ட மக்களாக நாம் இருக்கணும். நமக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நன்மையாக இருக்கட்டும் தீமையாக இருக்கட்டும் அந்த நேரத்தில் நாம் அதிகமாக நன்மையை செய்யணும். இன்னும் அந்த நேரத்தில் அதிகமாக இறைவனிடத்திலிருந்து நன்மையை நாம் அதிகமாக செய்கிறோமா, இறைவா இதற்கான கூலியை முழுமையான கூலியை கொடு, முகஸ்துதியோ அல்லது மற்ற மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காகவோ அல்லது என்னுடைய கூலியை குறைக்கக்கூடிய வேலையோ இது போன்ற நிலைகள் நான் செய்துவிடக்கூடாது, என்னுடைய கூலியை அதிகமாக கொடு, நிரம்ப கொடு என்று கேட்கணும். தீமையை செய்யும் பொழுது, தீமையை நாடும் பொழுது அந்த நேரத்தில் இறைவா நான் தீமை செய்து விட்டேன், என்னை மன்னிச்சிரு, நான் அதிகமாக தீமை செய்யக்கூடியவனா இருக்கேன், அதன் பக்கத்தில் இருந்து என்னை நீக்கிவிடு என்பதை போன்ற விஷயங்களை கேட்டு இறைவனிடத்தில் அதிகமாக நாம் திரும்பக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்குவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நபிகளாருடைய மரணத்திற்கு பின்பாக ஏற்பட்ட குழப்பங்களை பற்றி பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.